Hi, hello, this is CRK. You are watching Short Study with CRK. So இந்த சேனல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் வந்துட்டு NCERT சயின்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. அண்டு பேரலாக வந்துட்டு RRBSC ஜெனரல் சயின்ஸ் கிளாஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னிலேருந்து வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கிளாஸஸ் வந்துட்டு பேரலாக வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் RRB ஆஸ்பிரண்டாக இருக்கலாம், இல்லை வந்து SSC ஆஸ்பிரண்டாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணிட்டு உங்களை மாதிரி நீங்கள் நிறைய குரூப்ஸ் வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு நமக்கும் நம்ம சேனலோட எய்ம் வந்து என்ன பண்ணாங்க, சிம்பிளாக சரியா கான்செப்டுலாம் ரொம்ப ஷார்ட் வீடியோவில் எப்படி நம்ம அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறோம்ன்றது தான் வந்துட்டு நம்ம சேனலோட மெயின் எய்ம் சரியா. ஸோ வீடியோலாம் இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் RRBSC சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க சரியா. ஸோ இன்னைக்கு நம்ம போன கிளாஸோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெசன் வந்து மெக்கானிக்ஸில் மெக்கானிக்ஸ் வந்து நிறைய பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் 9 to 10 பார்ட்ஸ் சரியா, சின்ன சின்ன குட்டி குட்டி சாப்டர்ஸாக இருக்குது. அதில் நம்ம நேற்று வந்துட்டு ஒர்க் அண்ட் எனர்ஜி வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நியூட்டனோட லாஸை பற்றியும் அதாவது லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி பார்க்கலாம் சரியா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா. இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு குரூப் டியில் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி வந்து இந்த குரூப் இந்த யூனிட் வந்துட்டு இந்த சாப்டர் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணி சீக்கிரமாக வந்துட்டு மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூட்டன் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் லா ஆஃப் மோஷன், நியூட்டன் லாவில் எப்படி சார் இருக்குது? நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லா ஆஃப் மோஷனை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். லா ஆஃப் மோஷன் முன்னாடி இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குதா இல்லை ரெஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காம இருந்தோங்க அப்படின்னா அது வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கும் சரியா. நம்ம ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும் சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட்லாம் சரியா. ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியூட்டன் லா போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த சயின்டிஸ்ட்லாம் சரியா, ஒரு கலிலியோ வரும் சாரி ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்லோப்பி சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பாலை வந்து வைப்பார். ஸோ இந்த பால் வைக்கும்போது என்ன ஆகும்னாக்க இந்த பால் வந்து டிராவல் ஆகி கீழே வரைக்கும் போகும் சரியா. ஸோ இதுக்கு ஃபோர்ஸ் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ அதாவது வந்துட்டு அது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்ல இருக்குதா இல்லை ரெஸ்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட சர்ஃபேஸை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவார். இதுவே தான் நியூட்டன் சொல்றது. இவர் சொல்லிட்டு மட்டும் போயிடுவாரு. நியூட்டன் வந்து லாவா வந்து எழுதி வைப்பார் சரியா. என்ன மாதிரி லா வந்து எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாவை வந்துட்டு எழுதி வச்சிருவாரு சரியா. நியூட்டன் லா வந்து பார்க்கலாம். நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சதுல ஒரு 3 லாஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சரியா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் இது வந்து எதிர்பார்க்காத மாதிரி இருக்காது சரியா. ஸோ மேஜராக மெக்கானிக்ஸ் வந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது இந்த சாப்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். நான் சொல்கிறேன் என்னன்னு அதை பார்க்கலாம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது மூவ் ஆகும். ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரெஸ்ட் போடும் சரியா. ஒன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ரெஸ்ட் போடும் சரியா. அதாவது நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் செய்யாத வரைக்கும், அதாவது நான் எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் அதே ஸ்டேட்ல இருக்கும் சரியா. அதாவது அந்த நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து என்ன இருக்கும்னாக்க அது ரன்னிங்ல இருந்துச்சுன்னா ரன்னிங்ல இருக்கும், இல்லை ஸ்டாப் ஆயிருந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும் சரியா. நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ஒரு கண்டிஷன்ல இன்னொரு கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சரியா. இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் 3 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து
சரி இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியா. ஸோ இனர்ஷியா அப்படின்னாலும் அதே மீனிங் தான். ஸோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம கொடுக்குற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே இடத்துல இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது மூவ்மெண்ட் ஆகும், இல்லை ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாப் ஆகும். பஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, ஒரு ஸ்டாப் வருது, ஒரு பஸ்ஸில் ஸ்டாப் வருது, உடனே டிரைவர் என்ன பண்ணுவார் சார்னா ஒரு பிரேக் போடுவார். ஸோ சடனாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, அந்த பஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம சடனாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, அதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மாறும். சரியா? இப்போ நேராக போயிட்டே இருக்கிறாங்க, சடனாக நம்ம டர்ன் பண்ணணும், உடனே என்ன பண்ணுவார் இப்போ டிரைவர் பண்ணாங்க ஒரு கொஞ்சம் பிரேக் போட்டு பஸ் வந்துட்டு வேற ஒரு பக்கமாக வந்து திரும்புவார். அவரே ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாரு. இல்லை கொடுக்காம இருந்தால் அந்த பஸ் என்ன பண்ணுவோம், கண்டினியூ அதே பார்த்து வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த இனர்ஷியா வந்து 3 டைப் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஸோ அனதர் ஒன் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ அனதர் ஒன் வந்து inertia of direction. So ஓன் நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ சார் நமக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நம்மளோட பிடி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனல் வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ. நம்ம டெலகிராம் சேனல் பேர் வந்துட்டு ஷார்ட் ஸ்டடி வித் சிஆர்கே தான். நீ அந்த சேனல் வந்துட்டு ப்ரைவேட் குரூப்பாக தான் இருக்குது. நீ வந்து ஜாயின் பண்ணிட்டு அதில் மெசேஜ் போட்டோம்னா உங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் இந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? ஸோ இல்லைனா உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ் எங்கள் 2 நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது எடுத்துக்கணும். ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காத வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். சரியா? அது 100 வருஷம் ஆனாலும் அதே பொசிஷனில் ரெஸ்ட் தான் இருக்கும், நான் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக வந்து மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கும். நான் அந்த எந்த ஒரு ஃபோர்ஸும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது மூவ்மெண்ட்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா ஒரு டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷனில் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணோம்னாக்க போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத வரைக்கும் போயிட்டே இருக்கும். சரியா? திஸ் இஸ் தி நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. சரியா? நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவில் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னாக்க இப்போ வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாக்க அதாவது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்து, அதாவது ராக்கெட் லான்ச்சிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, அது எந்த லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கடைசியாக நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். சரியா? ஒன்று மோஷனில் இருந்துச்சுன்னா மோஷன்லேயே இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் என்ன? இனர்ஷியா. இனர்ஷியாவுக்கு 3 டைப் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ரொம்ப முக்கியம். சரியா? நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். சரியா? இப்போ நான் ஒரு வண்டி ஓடி போறேன், ஒரு வண்டி ஓடி போயிட்டே இருக்கேன். சரியா? ஒரு வண்டி ஓடி போயிட்டே இருக்கேன். நான் ஃபோர்ஸ் கொடுத்து பயங்கரமாக கொடுத்து ரேஸ் பண்ணனா என்ன ஆகும்? அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்ஸாக கொடுத்து நான் ரேஸ் பண்ணுறேன், அது மூவ்மெண்ட் என்ன எப்படி இருக்கும்? போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேகமாக போயிட்டே இருக்கும். ஸோ என் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அக்ஸலரேஷன். ஸோ அக்ஸலரேஷன்ன்றது என்னது? அக்ஸலரேட்டர் இருந்தால் இல்லையா வண்டியில் நம்ம அதை வச்சு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கும்போது அக்ஸலரேஷன் அதிகமாகும். சப்போஸ் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணோம்னாக்க F is equal to ma. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்கோசரம் நான் அந்த ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி, ஃபோர்ஸ் அக்ஸலரேஷன் எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்னாக்க F is equal to ma. சரியா? ஸோ according to Newton's second law, force is directly proportional to acceleration அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்று ஒன்று, இப்போ புதுசாக வரக்கூடிய புக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த MA சரியா மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சலரேஷன் என்ன சொல்லலாம்? dv/dt. சரியா? அதாவது it depends upon the force is rate of change of momentum அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, நல்லா நார்மலாக நியூட்டன் செகண்ட் லா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா force is directly proportional to acceleration அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த நியூட்டன் செகண்ட் லா பொறுத்தளவுக்கு force is directly proportional to acceleration,
F is equal to MA அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஸோ இந்த லா வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி நான் வரக்கூடிய பின்னாடி வந்து வரக்குள்ள நான் சொல்றேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நியூட்டனோட தேர்ட் லா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா? தேர்ட் லா. ஸோ எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இதை வந்து நான் F1 வச்சுக்கிறேன். சரியா? இது வந்து F1 வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்துச்சுன்னா -F1. சரி, அதாவது எவ்ரி ஆக்ஷன் நான் ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன், ஒரு பாலை தூக்கி செவுத்துல அடிக்கிறேன். அந்த செவுத்துல அடிச்ச பால் என்ன ஆகும்? திரும்ப எனக்கு வந்து வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் தி நியூட்டன்ஸ் தேர்ட் லா. சரியா? அதாவது there is an equal and opposite reaction. சரியா? for every action there is an equal and opposite reaction. that is called as Newton's third law. சரியா? ஸோ இந்த லெசன்ல எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த நியூட்டன் 3 லாஸ் இருக்குது. சரியா? அந்த 3 லாஸை பேஸ் பண்ணி எந்த மாதிரி சார் கொஸ்டின் கேட்பாங்க? இன்னும் நியூட்டன் செகண்ட் லா இன்னும் இதுல வேற ஏதோ கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த லாவை பேஸ் பண்ணி மட்டும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ ராக்கெட் லான்ச்சிங் இஸ் an example of ராக்கெட் லான்ச்சிங்னா ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்க போறேன். கொடுத்த உடனே இந்த ராக்கெட் முன்னாடி போகுது, பின்னாடி ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ ராக்கெட் லான்ச்சிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. சரியா? சரி, இப்போ a person has been sitting on a ground. சரியா? sitting on a ground without any force. சரியா? எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்ல, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குது. so that is called as inertia of rest. சரியா? புரியுதா இல்லையா? ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கறதுனால வந்து அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. that is called as inertia of direction. சரியா? சோ இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு क्वेश्चंस வந்து கேட்பாங்க. அப்படி இல்லன்னா நியூட்டன் செகண்ட் லா பேஸ் பண்ணி, அதாவது இப்போ the force is equal to 5 Newton. சரியா? acceleration is equal to 10 meter per second square. what is the mass of the object? mass is equal to what அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி, mass is equal to what அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? சோ இது வந்துட்டு இந்த மாதிரி क्वेश्चंस கேட்கிறதுக்கு, ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चंस கேட்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? சோ திஸ் இஸ் தி क्वेश्चंस asked in the based on the Newton's 3 laws. சரியா? 3 லாவை பேஸ் பண்ணி இந்த மாதிரி क्वेश्चंस தான் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த inertia of rest, inertia of motion, inertia of direction இத பேஸ் பண்ணி क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அத பத்தி. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அப்புறம் என்ன சார் வரும் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வேற என்ன சார் நம்ம இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா இந்த 3 லா பேஸ் பண்ணி வேற என்ன மாதிரி क्वेश्चन ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னும் ஒரு ஜெனரலான ஒரு கான்செப்ட் நாம பார்க்க போறோம். சோ நியூட்டன் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஒரு நிமிஷம். ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரி, ஒரு டேபிள் மேல ஒரு புக் இருக்கு. இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன சார்? ஒரு ஆப்ஜெக்ட்க்கு அந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ ஒரு புக் வச்சிருக்கேன். சரியா? இந்த புக்கு என்னென்ன மாதிரி ஃபோர்ஸ் இருக்கும்? இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பா இந்த புக்கு வந்து கண்டிப்பா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பா எல்லா ஆப்ஜெக்ட்லயும் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் as நார்மல் ஃபோர்ஸ். சப்போஸ் இந்த புக்கை வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னாங்க, அந்த கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னா அது பேர் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகும்? டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரியா? சோ திஸ் இஸ் தி அந்த நியூட்டன் லாவை விட்டுட்டு இன்னும் வேற கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து கேட்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் லா இதோட முடியுது. பட் இருந்தாலும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ்னா என்ன? a push or pull of an object, that is called as force. சரியா? ஒன்னா புஷ் பண்றது இல்லனா புல் பண்றது. சரியா? சோ ஒரு क्वेश्चंस கேட்கலாம். சரியா? ஓபனிங் a door which is push or pull அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கீழே ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. ஓபனிங் a door இல்ல எக்ஸாம்பிள் ஃபார் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चंस கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி வந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस 2018ல நடக்கக்கூடிய क्वेश्चंस கேட்டுருக்காங்க. எஸ்எஸ்சில போன சீச்சர்ஸ்ல கேட்டுருக்காங்க அந்த மாதிரி. சரியா? சோ which is the example for the push of an object அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரியா? சோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணா
ஸோ ஒரு இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாஸ் கொடுத்துட்டு வாட் இஸ் தி ஃபோர்ஸ், வாட் இஸ் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் இன்னும் அந்த ஃபோர்ஸ்ல வந்துட்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. இதுலேயே தான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கல, 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு கான்செப்டிவா நான் சொல்லி தரேன். சரியா? சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபிட்டல் இது ரெண்டுமே ஆப்போசிட் மாதிரி. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்ன சார்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன சார்? சென்ட்ரிபிட்டல் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ரெண்டுமே சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு. இப்போ நம்ம சைக்கிளோட ஸ்போக்ஸ் கம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சைக்கிளோட ஸ்போக்ஸ் கம்பி என்ன பண்ணுது? எல்லாமே வந்து இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பாதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த சென்டரை பேஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சரியா? இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பாயிண்டை பேஸ் பண்ணி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சரியா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்ன சார் அப்படின்னாங்க? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னாங்க, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த அவுட் சைடுல இருக்கக்கூடிய பாயிண்ட் பொறுத்து இருந்துச்சு, இந்த அவுட் சைடுல இருக்கக்கூடிய பாயிண்ட் பொறுத்து இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ டர்னிங் ஆஃப் ரோடு, இந்த மாதிரி ரோட வந்து டர்ன் பண்றேன். சரியா? இந்த சென்டர் பாயிண்ட் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னாங்க, இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பொறுத்து இருக்கும். சரியா? a cycle has a bike has been turning on a road, which is the force acting on the object. என்ன ஃபோர்ஸ் அது ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு क्वेश्चंस கேட்டுட்டு இருக்காங்க. So that is what is centrifugal force. So centrifugal force அப்படின்னா சென்டர் பொசிஷனை மற்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் இந்த சென்டர் பொசிஷனை பொறுத்து இருக்கும். இந்த பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எல்லா பாயிண்ட்டையும் பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து centrifugal force. சரியா? So this is the force. Next வந்து frictional force. Frictional force which is the opposite force for the forward motion. சரியா? frictional force ன்றது ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ். சரியா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நான் யூஸ்ஃபுல்லான ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, நான் யூஸ்ஃபுல்லான ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு லேத் மிஷின் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு மிஷின் கண்டினியூஸா ரன் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னாக்க கிரீஸ் அடிக்கணும், ஆயில் போடுங்க. சரியா? அதுல எதுக்கு சர்வீஸ் பண்றது? இப்போ சைக்கிளுக்கு கூட வண்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆயில் போடுவோம். ஸோ ஃபிரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் வந்துட்டு ஆயில் எல்லாம் யூஸ் பண்றாங்க. சரியா? லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ஃபிரிக்ஷன்? ஆயில், வாட்டர். சரியா? லூப்ரிகன்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு லிக்விட் ஷேப்ல இருக்கக்கூடியதை நான் என்ன சொல்றேன்? லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு தேவைப்படுறதும் இருக்குது, தேவைப்படாததும் இருக்குது. சரியா? நம்மளோட இப்போ தேவைப்படுற மாதிரி ஏதாவது இருக்குது சார் அப்படின்னாக்க, இப்போ ஒரு பஸ் வேகமாக போயிட்டே இருக்கு, நான் ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், தட் இஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா? அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்தோடனே இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அளவுக்கு ஈக்குவல் ஆகி இந்த பஸ் வந்து ஸ்டாப் ஆகும். ஏன்னா அந்த பஸ் வந்து என்ன பண்ணும்? மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். சரியா? சரி, இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி 1 or 2 ப்ரோசஸ் வந்துட்டு இப்போ டிரைவர் ஹஸ் பீன் அப்ளைங் எ பிரேக். சரியா? which force is equal to frictional force அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பேக்வர்ட் ஃபோர்ஸ் which is equal to dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. frictional force அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவா எழுதணும். சரியா? ஃபோர்ஸ் பத்தி தெளிவா சொல்லிருப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ் ஆஃப் மோஷன் பத்தி தெளிவா சொல்லிருப்பேன். ப்ராப்ளம் வந்து F is equal to ma ஃபார்முலால கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? F is equal to ma ஃபார்முலால டைரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டைரக்டா எப்படி கேட்பாங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. then acceleration is equal to final initial velocity minus final velocity divided by டைம் கொடுப்பாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஒரு டைம்ல, ஃபைனல் வெலாசிட்டி ஒரு டைம்ல a = b - u / t அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தோம். சரி, இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல அப்படின்னா 0 ஆகும். சரியா? ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைடட் பை டைம் கேட்க டைம் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளமையும் அப்ரோச் பண்ணி நீங்க என்ன பண்ற அப்படின்னாக்க அது வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் மோஷனை பற்றியும் இந்த ஃபோர்ஸ் பத்தி கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா வீடியோ திரும்ப ஒரு டைம் பாரு, இல்லை நோட்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னா நோட்ஸ் வந்து எங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் கேடு, நான் வந்து நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதே மெக்கானிக்ஸ் சாப்டர், பவர், இந்த மாதிரி இன்னும் நிறைய சாப்டர்ஸ்லாம் இருக்குது. சரி, அந்த சாப்டர்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணிட்டு வரேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு சேனலை வந்து ஷேர் பண்ணேன். நிறைய குரூப்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணேன். இனிலேருந்து வந்துட்டு நம்மளோட ஸ்டாட்டிக் வீடியோ பார்ட், ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டே உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்து அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணோம். அப்போ தான் நான் வந்து போடக்கூடிய புது வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து அப்டேட் ஆகிருக்கும். சரியா? சரி, உனக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா
நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு, வீடியோ பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பார்ட் மட்டும் தனியாக ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் வந்து உனக்கு வந்து வீடியோ வந்து அப்ளை பண்ணி போட்டு விடுறேன். சரியா, நீ வந்து அதை பார்த்து வந்து படிச்சுக்கோ. சரியா, ஸோ நமக்கு வேற ஏதாவது உனக்கு வந்து இல்லை சார் நான் வந்து என்சிஆர்டி வந்து கிளியராக படிக்கணும்னாக்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் என்சிஆர்டி கிளாஸ் 6 இருக்கும், கிளாஸ் 7 இருக்கும், கிளாஸ் 8 அப்லோட் பண்ண போகிறேன். சரியா, ஸோ அதனால வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ தான் வரும். ஸோ அந்த ஒவ்வொரு வீடியோ வந்து நீ தெளிவாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஜெனரல் சயின்ஸில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. சப்போஸ் நீ ஆர்ஆர்பி குரூப் டி ஆஸ்பிரண்டாக இருந்தால் 25 27 வரைக்கும் மார்க் வந்துட்டு இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நீ அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ அந்த மார்க் வந்துட்டு 27 மார்க்ஸ் நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ மூணுமே வந்துட்டு நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். சரியா, நம்ம வீடியோ வந்து கான்செப்டாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். அதான் நம்மளோட வீடியோட மெயின். சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.